இந்த உலகத்தில் பல அதிசயமான நகரங்கள் இருக்குதுங்க. அந்த அதிசயமான நகரங்களோட வரிசையில் வெனிஸுக்குன்னு தனி இடம் உண்டு. அப்படிப்பட்ட அதிசயமான நகரமான வெனிஸை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஈஸ்டர்ன் இட்டாலியில் அமைஞ்சிருக்க மிதவை நகரமான வெனிஸ் பல ஆச்சரியங்களை உள்ளடக்கி இருக்குதுங்க. இந்த ஊர் மட்டும் இல்லைங்க, இந்த ஊருக்குள்ளேயும் பல ஆச்சரியங்கள் இருக்குது. அதில் ஒன்று இந்த வெனிஸை கார் ஃப்ரீ சிட்டின்னு சொல்கிறாங்க. இந்த ஊருக்குள்ளே நம்ம எங்கேயும் காரில் ட்ராவல் பண்ண முடியாது. ஒன்ஸ் ஊருக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டால் நம்ம எய்தர் பை வாக் ஆர் போட் எடுத்து தான் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு போக முடியும். அது மட்டும் இல்லாமல் வெனிஸ் சுமார் 118 சின்ன சின்ன தீவுகளால் ஆனது. அவ்வளோ தீவுகளையும் சின்ன சின்ன பிரிட்ஜஸ் அப்புறம் கேனல் மூலியமாக இன்டர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சிட்டி வருஷத்துக்கு 1-2 மில்லிமீட்டர் கடலுக்குள்ளே மூழ்கிறதாகவும் சொல்கிறாங்க. இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களையும் இந்த வெனிஸ் நகரம் எப்படி இருக்குங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஊர்லலாம் காருக்கு தாங்க டாக்ஸி ஸ்டாண்டு அந்த மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், போட்டுக்கு டாக்ஸி ஸ்டாண்ட் இருக்குது. இந்த வெனிஸில் இருக்க சின்ன சின்ன ஸ்ட்ரீட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேனல் வழியாக நம்ம இப்போ ட்ராவல் பண்ண போகிறோம். இங்கே இருக்கிற பிரிட்ஜிலே ரொம்ப அழகானதும் ஒரு டார்க் ஹிஸ்ட்ரியும் இருக்கக்கூடிய பிரிட்ஜு தான் இது. ஹாய்ங்க, நான் இப்போ வெனிஸ்க்கு ரீச் ஆகிட்டேன். ஃபஸ்ட்டு டைம் வெனிஸ் வந்திருக்கேன். எனக்கும் எக்ஸைட்டிங்காக இருக்குது. இந்த சிட்டி எப்படி இருக்கும், இந்த வெனிஸுங்கிற போர்ட் சிட்டி எப்படி இருக்கும்ன்ட்டு. இங்கே நம்ம கெனல் ரைடு அப்புறம் வாட்டர் டாக்ஸின்னு நிறையா இதெல்லாம் எடுத்து ட்ராவல் பண்ணலான்னு இருக்கேன். இந்த வெனிஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட சின்ன சின்ன ஐலாண்ட்ஸ் மாதிரி இருக்குங்க. அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி தான் வெனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒவ்வொரு சின்ன சின்ன ஐலாண்டையும் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரிட்ஜஸ்ஸு அப்படியே கெனல்ஸு அதை வச்சு தான் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த வெனிஸ்குள்ளே எங்கே ட்ராவல் பண்ணாலும் எய்தர் இந்த வாட்டர் டாக்ஸின்னு சொல்லப்படுற அந்த போட் எடுத்துகிட்டு தான் நம்ம ட்ராவல் பண்ண முடியும். இல்லைனா நம்ம நடந்தே தான் ட்ராவல் பண்ண முடியும். பாருங்கள், இதுதான் வெனிஸோட டாப் வியூ. அங்கே ஒரு பிரிட்ஜு தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் அந்த பிரிட்ஜ் வழியாக தான் நம்ம வெனிஸ்க்கு வர முடியும். நம்ம காரு பஸ்ஸில் வரும்போது அந்த பிரிட்ஜு தான் அந்த மெயின் இட்டாலியோட மெயின் சிட்டியிலேருந்து இந்த வெனிஸோட போர்ட் சிட்டியை கனெக்ட் பண்ணுறது. இதாங்க வெனிஸோட மெயின் பஸ் ஸ்டாப்பு. நம்ம உள்ளே நுழைஞ்சதுமே ஃபஸ்ட்டு பஸ் ஸ்டாப் இருக்குது. இதாங்க வெனிஸில் நிறையா சின்ன சின்ன ஐலாண்ட்ஸ் இருக்குது. நான் நிறையா சொன்னேன் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஐலாண்ட்ஸ் இருக்குது. சின்ன சின்ன ஐலாண்ட் மாதிரி. ஸோ அது எல்லாத்தையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிரிட்ஜஸ் கட்டியிருப்பாங்க. அதில் தான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வெனிஸ் வந்தீங்கன்னா இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரிட்ஜஸ் பார்க்க முடியும். இதை வாட்டர் டாக்ஸி அப்படின்னு சொல்லுவாங்கங்க. அதாவது நம்ம இந்த வெனிஸ்குள்ளே ஒரு பிளேஸில் இருந்து ஒரு பிளேஸ் போகணுன்னா இந்த மாதிரி நம்ம டாக்ஸி மாதிரி இந்த வாட்டர் டாக்ஸிங்கிறத எடுத்துகிட்டு ஒரு பிளேஸுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு டைமு நானும் இப்போ தாங்க வெனிஸை பார்க்குறேன். எப்படி இருக்குது பாருங்கள். இந்த இடம்லாம் நீட்டாக தான் இருக்குது ஓரளவுக்கு. நான் இந்த வெனிஸில் ஃபேமஸான ஒரு கேனல் ரைடு புக் பண்ணியிருக்கேங்க. ஸோ அந்த பிளேஸுக்கு நம்ம இங்கேருந்து போக போகிறோம். இங்கேருந்து நம்ம நடந்து போகணுன்னா ஒரு 40 நிமிஷம் ஆகும். அதனால் இங்கே வாட்டர் டாக்ஸி இருக்குது, அதை எடுத்துகிட்டு தான் நம்ம போக போகிறோம். வெனிஸில் ஃபஸ்ட் டைமு வாட்டர் டாக்ஸியில் ஏறி இருக்கேங்க. சூப்பராக இருக்குது. அப்படியே நான் இங்கேருந்து நம்ம ஒரு கேனல் ரைடு நம்ம கேனல் ரைடு பண்ண போகிறோம். அந்த பிளேஸுக்கு தான் போயிட்டுருக்கோம். நான் நடந்து போகிறதுக்கு 40 மினிட்ஸ் காட்டுச்சு. பட் போட்டில் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல. நான் இங்கேருந்து இந்த வெனிஸ் சிட்டி அப்படியே காட்டுறேன் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த சிட்டி ஃபுல்லாக இந்த மாதிரி நிறையா பிரிட்ஜஸ் நீங்கள் பார்க்கலாம். வீடெல்லாம் பாருங்கள், பழங்காலத்து வீடுகள். அந்த ஓல்டு ஆர்கிடெக்சர் அப்படியே வச்சுருக்காங்க. இங்கெல்லாம் பாருங்கள், இங்கே உள்ளவங்க வீடெல்லாம் எப்படி இருக்குன்னு. வெளியே போனோன்னா அவ்வளோ சீக்கிரம் நடந்தெல்லாம் போக முடியாது. இந்த மாதிரி போட்டில் தான் போவாங்க. இதுதான் உங்களுக்கு மெயின் ஸ்ட்ரீட்டுங்க. ஸ்ட்ரீட்லாம் இந்த மாதிரி தாங்க இருக்கும்.
இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் எவ்வளோ போட்ஸ் போயிட்டுருக்குன்னு. பயங்கர பெருசுங்க. நான் சின்ன சின்ன கேனல் மாதிரி தான் இருக்கும்னு நினச்சேன், பட் பயங்கர ப்ராடாக இருக்குது இதெல்லாம். இப்போ இந்த வாட்டர் டாக்ஸி ஸ்டாண்டில் நிப்பாட்டுறாங்க அந்த போட்டை. ஃபஸ்ட்டு டைம் இந்த வாட்டர் டாக்ஸியில் வந்து சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க. அவ்வளோ அழகாக இருந்தது இந்த வெனிஸு. நான் சின்ன சின்ன கேனல்ஸாக தான் இருக்கணும்னு நினச்சேன், பட் ரொம்ப ப்ராடாகவும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ நம்ம இங்கேருந்து நெக்ஸ்ட்டு அப்படியே போகலாம். நம்ம ஊர்லலாம் காருக்கு தாங்க டாக்ஸி ஸ்டாண்டு அந்த மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், போட்டுக்கு டாக்ஸி ஸ்டாண்ட் இருக்குது. இதை வாட்டர் டாக்ஸி ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே. இந்த வெனிஸ்லேயே பாருங்கள் ஆர்கிடெக்சர்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இதெல்லாம் பயங்கர பெருசாக கட்டியிருக்காங்க. அந்த ரோமன்ஸ் ஆர்கிடெக்சர் இதெல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள். வெனிஸ் பாருங்கள் பயங்கர க்ரௌடடாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இப்போ வீக்கெண்ட் இன்னைக்கு, அதனால் வீக்கெண்ட்ங்கிறனால இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். வீக்கெண்ட்னால இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். நிறையா பெயிண்டிங்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இங்கே இருக்கிற பிரிட்ஜிலே ரொம்ப அழகானதும் ஒரு டார்க் ஹிஸ்ட்ரியும் இருக்கக்கூடிய பிரிட்ஜு தான் இது. இந்த பிரிட்ஜ் ஆஃப் சைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த பிரிட்ஜு வெனிஸோட கோர்ட்டையும் இன்னொரு பக்கம் வெனிஸோட பிரிசனையும் கனெக்ட் பண்ணுது. ஸோ பிரிசனர்ஸாக போகிறவங்க லாஸ்ட்டாக வெனிஸை இந்த பிரிட்ஜில் இருந்து பார்க்குறனால இதை பிரிட்ஜ் ஆஃப் சைஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதாங்க கேனல் ரைட் போகிற நம்மளை கூட்டிகிட்டு போகிற போட்டு. உட்காந்துக்கலாம் ஃபஸ்ட்டு. நம்ம பயங்கரமாக ஆடுதுங்க. இப்போ வெனிஸில் இருக்கிற அந்த கேனல் ரைட் போகிற போட்டு வந்து எடுத்தாச்சுங்க. இது வந்து என்ன பண்ணணும்னா, அந்த வெனிஸில் இருக்க சின்ன சின்ன ஸ்ட்ரீட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேனல் வழியாக வந்து நம்ம இப்போ வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த வாட்டர் டாக்ஸியில் வந்தது வந்து அந்த மெயின் ஸ்ட்ரீம்லேயே வந்துட்டோம். இப்போ வந்து அந்த சின்ன சின்ன கேனலுக்குள்ளேயும் வந்து நம்ம போய் பார்க்க முடியும். ஸோ இது வந்து வெனிஸில் ரொம்பவே வந்து ஒரு ஃபேமஸான ஒரு போட் ரைடு இது. நம்ம பின்னாடி ஒருத்தவர் தாங்க அந்த போட்டை இது பண்ணிட்டு வராரு. தண்ணியோட கலர்லாம் பாருங்கள், சூப்பராக தெரியுதுங்க. நான் ஆக்சுவலி தண்ணிலாம் ரொம்ப அழுக்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் இது வரைக்கும் அந்த மாதிரி நான் எதுவும் பார்க்கல. ஓரளவுக்கு நீட்டாக தான் இருக்குது. பட் நம்ம இன்னும் உள்ளே அந்த சின்ன சின்ன ஸ்ட்ரீட்ஸ்குள்ளே அதுக்குள்ளேலாம் டனல்குள்ளேலாம் போய் பார்க்க போகிறோம். ஸோ அப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குங்கிறத. நம்ம ஊரெலாம் எப்படி ஆட்டோ, பஸ்ஸு, கார்லாம் போகுமோ அந்த மாதிரி இங்கே போட்டு போவோங்க வெனிஸில். பாருங்கள். இப்போ நான் போகிறது தாங்க கோண்டோலா போட் ரைடு. வெனிஸில் எல்லோரும் மிஸ் பண்ணாமல் போகிற போட் ரைட்னா இது தாங்க. இவங்க வெனிஸில் இருக்க சின்ன சின்ன ஸ்ட்ரீட்ஸ்குள்ளே நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. நம்ம இங்கே சிட்டிக்குள்ளே இருக்க வீடு, ரெஸ்டாரண்ட்ஸ்னு எல்லாமே பார்க்க முடியும். இந்த கோண்டோலா ரைடு நம்மளை கூட்டிகிட்டு போகிறவங்கள கோண்டோலியர்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த ஜாபுக்கு அவ்வளோ ஈஸியாக வர முடியாதுங்க. இதுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு எக்ஸாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க எக்ஸாம் கிளியர் பண்ணதும் இவங்களுக்கு நேவிகேஷன் அப்புறம் டிஃப்ரெண்ட் ஃபாரின் லாங்குவேஜஸ்ன்னு தெரிஞ்சிருக்கணும்னு நிறையா கண்டிஷன்ஸ் இருக்குது. இந்த ஸ்ட்ரீட்குள்ளே பாருங்கள், அப்படியே நம்ம போட்டில் ரைட் பண்ணிவிட்டு இந்த ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் பார்த்துட்டே போகலாம். சூப்பராக இருக்குங்க.
நீங்கள் இந்த ஸ்ட்ரீட்குள்ளே எங்கே போனாலும் இந்த மாதிரி பிரிட்ஜஸ் பார்த்துருவீங்க. அது எதர் சின்னதாக இருக்கும் இல்லை பெருசாக இருக்கும். பட் இந்த மாதிரி பிரிட்ஜஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பிரிட்ஜஸ் வந்து இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஒரு 2 டிஃப்ரெண்ட் லேண்ட்ஸை வந்து சின்ன சின்ன லேண்ட் ஏரியா வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. தண்ணியில் பார்த்திங்கன்னா எந்த வித குப்பை அழுக்கு எதுவுமே இல்லைங்க. ஆனால் 2 பக்கமும் அவ்வளோ ரெசிடென்ட்ஸ் இருக்காங்க, மக்கள் வாழ்கிறாங்க. ரொம்பவே வந்து ஒரு நல்ல விஷயம் இது. இங்கே பாருங்கள் எவ்வளோ தெருங்கள்லாம் எப்படி இருக்குன்னு. தெரு விட்டு கீழே இறங்குனா தண்ணிங்க. இந்த கெனல் டூர் பார்த்துட்டு வந்துட்டேங்க. அந்த கெனல் டூர் போட் ரைடு போயிட்டு வந்துட்டேன். ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. அந்த ஸ்ட்ரீட்குள்ளெல்லாம் போகிறது, அவங்க இப்போவுமே வந்து இவ்வளோ ரெசிடென்ட்ஸு இத்தனை மக்கள் அங்கே வாழ்ந்தாலும் அவ்வளோ க்ளீனாக அவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. இப்போ வந்து நான் எங்கள் ரெஸ்டாரண்ட் போயிட்டுருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த வெனிஸ் ஸ்ட்ரீட்டில் அந்த ஒரு ஷாப்பிங் ஸ்ட்ரீட் க்ராஸ் பண்ணி தான் போயிட்டுருக்கேன். ஸோ அப்படியே நம்ம வந்து போகலாம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வெனிஸில் உள்ள ஒரு 4 ஸ்டார் ஹோட்டலுங்க. பார்த்தா 4 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இல்லை, ஒரு நார்மலாக ஒரு வீடு மாதிரி இருக்குது. பட் உள்ளே நல்லா வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், உள்ளே சூப்பராக இருக்குது. சரிங்களா, ஹோட்டல் மொனாக்கோ 1 கிராண்ட் கெனல். எனக்கு தெரிஞ்ச இங்கே உள்ளே இருந்து அந்த கெனலோட வியூ பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு 4 ஸ்டார் ஹோட்டல் இங்கே. ஓகேங்க, நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். பாருங்கள், இந்த ஸ்ட்ரீட்டில் சூப்பராக வச்சுருக்காங்க. அங்கே ப்ரைடல் ட்ரெஸ் மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அதுக்கான அந்த அலங்காரம்லாம் சூப்பராக போட்டு வச்சுருக்காங்க. ஹேண்ட்பேக்ஸ் அதெல்லாம் இருக்குது. சூப்பராக வச்சுருக்காங்க. இதுதான் வெனிஸில் உள்ள ஷாப்பிங் ஸ்ட்ரீட்ஸுங்க. எவ்வளோ நேரோவாக எவ்வளோ குறுகலாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்னதாக நிறையா ஷாப்பிங் ஸ்ட்ரீட்ஸ் இங்கே இருக்குது. இது பிஸ்தா க்ரீமுங்க. உள்ள அந்த க்ரஸ்ட் மாதிரி வெளியே பண்ணிட்டு உள்ள பிஸ்தா மாதிரி வச்சுருக்காங்க. இதிலே வந்து அங்கே பாருங்க சாக்லேட் மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. அது போக நிறையா சீஸ் கேக்கு, சாக்லேட் கேக்ஸ் அந்த மாதிரி நிறையா வச்சுருக்காங்க. நான் இந்த சாக்லேட் இது வாங்கியிருக்கேங்க. உள்ளே ஃபுல்லாக சாக்லேட் வச்சுருக்காங்க. இது என்ன க்ரஸ்ட்டுன்னு தெரில. நான் சாப்பிட்டுட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. இந்த அவுட்டர் க்ரஸ்ட் வந்து நிறையா நட்ஸ் போட்டு பண்ணியிருக்காங்க. சாக்லேட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம ஆட்டோ டாக்ஸிக்கெலாம் எப்படி பேரம் பேசுகிறோம் அந்த மாதிரி இவங்ககிட்டயும் பேரம் பேசலாங்க. ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் போகிறதுக்கு எவ்வளோ அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிவிட்டு கம்மி பண்ண சொன்னால் கம்மி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பேசிவிட்டு பிளேஸுக்கெலாம் போகலாம். நம்ம எந்த பிளேஸ் போகிறோமோ அதுக்கு போய்க்கலாம். சொல்லுங்கப்பா. இந்த போட்லேயே பாருங்கள் ஸ்பீடோமீட்டர் எல்லாமே காட்டுது. நம்ம போகிற டிஸ்டன்ஸு, ஸ்பீடோமீட்டரு எல்லா டீட்டெயில்ஸும் காட்டுதுங்க. இப்போ நம்ம வெனிஸ்லேருந்து கிளம்பிட்டோங்க. இதோட நம்ம இட்டாலியன் சீரீஸ்
நிறைவுக்கு வருகிறது. இந்த வீடியோ சீரிஸ் எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, see you all. Take care everyone. Bye.